பனி மூடிய எவரெஸ்ட் மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய எலி குளிரில் குலுங்கிக் கொண்டே நின்றது. எலி பயந்த குரலில், ஐயோ, இவ்வளவு உயரமா? நான் எதுக்கு இங்க வந்தேன்? அப்போ அதே இடத்தில் குளிருக்கு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஒரு பூனை வந்தது. பூனை நம்பிக்கை நிறைந்த குரலில், டேய் எலியே, பயப்படாத, உன் கனவு என்னன்னு தெரிஞ்சுக்க வந்தேன். எலி ஆச்சரியமாக, நீ என்னை சாப்பிட மாட்டியா? பூனை சிரித்தபடி, இன்று பகையில்லை, இன்று பயணம். இருவரும் மெதுவாக மலையேற ஆரம்பித்தார்கள். பனி காற்று பலமாக அடித்தது. எலி சோர்வுடன், என்னால முடியல, நான் சின்னவன். பூனை தெளிவான ஊக்கமான குரலில், உயரம் உடம்பால இல்லை, மனசால. சில நேரம் கழித்து எலி வழுக்கி விழப்போனது. பூனை உடனே கையை நீட்டியது. பூனை அமைதியாக, பயணம் பகைமையை மறக்க வைக்கும். இறுதியில் உச்சியை அடைந்தார்கள். எலி கண்ணீர் மல்க, நான் எவரெஸ்ட்ல நிக்கிறேன்னு நம்ப முடியல. பூனை பெருமையுடன், நீ மட்டுமில்ல, நாம இருவரும். உயரத்தை அடைவது சக்தியால் அல்ல, ஒற்றுமையால். பகை கூட பயணத்தில் நண்பனாக மாறலாம்.